அன்பு செல்லுமே, நான் சொல்லும் நபரிடமிருந்து சற்று ஒதுங்கி வா. நான் சொல்லுவதை முழுமையாக கேள். உன் வாழ்க்கையை நீயே நழுவ விடாதே. உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய திறமையையும் தேவையில்லாமல் சிலர் குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்களுடைய பேச்சை கேட்டு உன்னை நீயே தவறாக இடை போடுகிறாய். உன்னை பற்றி உனக்குதான் நன்றாக தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு யாருக்கும் உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. சொல்லும் பேச்சினாலும் கருத்தினாலும் உன் வாழ்க்கையை நீ நிர்ணயிக்காதே. மற்றவர்கள் எவ்வளவோ வார்த்தைகள் சொல்லலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உனக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றவர்கள் உன் வாழ்க்கையை இடை போட முடியாது. எவ்வளவோ நடந்திருக்கலாம் உன் வாழ்க்கையில், அதை நீ வெளியில் காட்டாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எதுவும் தெரியாமல் உன்னையும் உன் வாழ்க்கையையும் குறை கூறுகிறார்கள். உன்னால் தான் உன் வாழ்க்கையை நீ இழந்தாய், உன்னுடைய குணத்தினால் தான் உன் வாழ்க்கை உன்னை விட்டு போனது என்று சொல்கிறார்கள். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. உன் மனதை கெடுக்க வேண்டும், நீ முன்னேறவே கூடாது என்பதற்காக உன்னை இவ்வளவு தப்பாக பேசினால்தான் உன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நீ இழப்பாய் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தினாலும் உன்னிடம் பழகி உன்னிடம் எதையெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாவற்றையும் பேசுகிறார்கள். இவற்றை எல்லாவற்றையும் நீ காதில் வாங்கி கொண்டு உன்னை நீயே குறைவாக இடை போடுகிறாய். இதுதான் தப்பு. என்னிடம் என்ன கேட்கிறாய்? நீ தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுங்கள் சாயி என்று கேட்கிறாய். நான் கொடுக்கிறேன். ஆனால் மற்றவர்களிடம் பேச்சை கேட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளும் பொழுது யார்தான் உன்னை வந்து காப்பாற்ற முடியும்? சொல்லும் வாய் நாள் குறையும் கூறத்தான் செய்யும், உன்னை கேவலமாக பேசத்தான் செய்யும். வெட்டியாக இருந்து யாரை பற்றி என்ன கூறுவது என்று பேசுவதற்காகவே எல்லாரும் உன் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. உன் மனதுக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை செய்ய வேண்டும். மற்றவரே உன்னை பற்றி கேவலமாகவும் உன்னை தாழ்த்தியும் பேசினார், நீ ஒரு சிரிப்போ இல்லை எந்த ஒரு பேச்சோ இல்லாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வந்துவிட்டு உன்னுடைய செயலில் நீ காட்டினால் அதுவே உன் வெற்றியாக இருக்கும். தைரியமாக இரு. யாருக்காகவும் எந்த பேச்சுக்காகவும் நீ பயப்பட வேண்டாம், அடங்கி போகவும் வேண்டாம். எப்பொழுதும் புன்னகையுடனே இரு. அப்பொழுதுதான் மற்றவர்கள் வாயை நீ அடக்க முடியும். எந்த ஒரு நிமிஷமும் நீ தாழ்ந்து போனதாக அவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது. முயற்சி செய். எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நில். நான் உனக்கு துணையாக இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.